Good morning student. இன்னைக்கு வந்து என்னப்பா காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தோன்னா 22 சாப்டர் வந்து 22 சரியா. தி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அடுத்து நெகோட்டிவ் ஆக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 சரியா. அதேமாதிரி சரக்கு விற்பனை சட்டம் 1930 என்னது மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 சரியா. தி நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 வந்து கொடுத்துருக்காங்க சரியா. இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ. இதில் வந்துட்டு என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, the word negotiable means transferable from one person to another in return for consideration. The word instrument means a written document by which a right is created in favor of certain person. Thus a negotiable instrument is a document which entitle a person to a certain sum of money and which is transferable from one person to another by mere டெலிவரி ஆர் பை என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்க, மாற்றுமுறை என்பது மறுபயன் பெற்று ஆவணத்தை ஒருவர் மற்றவருக்கு மாற்றுவது ஆவணம் என்ற சொல். எழுத்து வடிவிலான ஆவணத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரிமையை ஈட்டித்தரும் செயலாகும்ங்கிறாங்க. மாற்றுமுறை என்பது மறுபயன் பெற்று சரியா. மறுபயன்னாக்கா ஒரு பெர்சன் டு அனதர் பெர்சன்ட் ஒரு கன்சிடரேஷன், ஒரு ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் என்ன பண்ணிக்கிறோம், அவங்கள்ட்ட இருந்து பயனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மறுபயனுக்காக அதை வந்து எழுதி வந்து கொடுக்குறது என்ற சொல். எழுத்து வடிவிலான ஆவணத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட எழுத்து மூலமாக ரிட்டன் மூலமாக என்ன பண்ணால் அதை வந்து எழுதி வந்து கொடுக்குறோம் சரியா. ஒரு குறிப்பிட்ட உரிமை ஈட்டித்தரும் செயலாகும். ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரைட்ஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மாற்றி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாற்றுமுறை ஆவணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தொகையை உரிமை வழங்குவது மற்றும் மேலெழுதல் அல்லது கையில் கொடுப்பது மூலம் மற்றொரு நபருக்கு அதன் உரிமையை மாற்ற எதுவான ஆவணமாகும் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, the word instrument means a written document by which a right is created in favor of certain person. Thus a negotiable instrument is a document which entitle a person to certain sum of money and which is transferable from one person to another by mere delivery அப்படிங்கிறாங்க சரி. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரிமை ஈட்டித்தரும் செயலாகும். மாற்றுமுறை ஆவணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை உரிமை வழங்குவது மற்றும் மேலெழுதல் கையில் கொடுப்பது மூலம் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு அதன் உரிமை மாற்ற ஏதுவான ஆவணமாகுங்கிறாங்க சரியா. ஒரு நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தொகையை வந்து உரிமையை வந்து வழங்குவது மற்றும் அதை வந்து என்டாஸ்மெண்ட் மேலெழுதுதல் அதை கையில் கொடுப்பது மூலம் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு அதை உரிமையை வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கைவசம் ஒப்படைப்பது அல்லது மேலெழுதப்படுவது என்ற சொற்றொடர் இப்பாடத்தின் பின்பகுதிகளில் தெளிவாக விளக்கப்படுகிறது சரி. அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாப்டர் வந்து என்ன பண்ணுங்க என்டாஸ்மெண்ட் சரியா. என்ன டெலிவரிங்கிறது என்னங்கிறத நெக்ஸ்ட் லெசனில் என்ன பண்ணி இப்போ சாப்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. மாற்றுமுறை ஆவணங்கள் தொடர்பான சட்ட நுணுக்கங்கள் மற்றும் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சட்டம் வாக்குறுதி தாள், மாற்றுச்சீட்டு மற்றும் காசோலை இவைகளை பற்றி இடம் புரிகிறது. அதே மாதிரி The law relating to negotiable instrument is dealt in the Negotiable Instrument Act 1881. This act speak about promissory note, bills of exchange and check அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா 1981 சரியா. ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இச்சட்டம் வாக்குறுதித்தல், மாற்று சீட்டு மற்றும் காசோலைகள் பற்றி இயம்புகிறது. அதை வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் மீனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அசம்ஷன் அப்படிங்கிறாங்க. மாற்றுமுறை ஆவணது பொருள், சிறப்பியல்பு, அனுமானங்கள் சரியா. இன் த வேர்ட் ஆஃப் ஜஸ்ட் கேசி வில் சரியா. wills a negotiable instrument is one the property in which is acquired by anyone who takes in bona fide and for value and withstanding any defect to detail in the person from whom he took it அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
மறுபயன் ஒருவர் தன்னம்பிக்கையில் மற்றும் மறுபயன் கருதி தன் யாரிடமிருந்து பெற்றாரோ அவரின் உரிமையில் பழுது இருந்த போதிலும் எந்த முறை ஆவணத்தின் மீதான உரிமை பெறுகிறாரோ அந்த ஆவணம் மாற்றுமுறை ஆவணம் ஆகும். சரியா? ஒருவர் தன்னோட நம்பிக்கையில், சரியா, நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி, தன்னோட நம்பிக்கை மூலமாக என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவன் மறுபயன் உரிமையை என்ன மாற்றிக்கிறாருனாக்கா, சரியா, அந்த உரிமையை மாற்றி கொடுக்குற ஆவணத்துக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, மாற்றுமுறை ஆவணம். சரியா? அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்கார்டிங் டு செக்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, செக்ஷன் நெகோட்டியபிள் ஆக்ட். சரியா? நெகோட்டியபிள் ஆக்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மே ப்ரொமிசரி நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் செக் பேபிள் எதர் ஆர் த பியரர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது இந்த மாற்றுமுறை ஆவண சட்டம்ங்கிறது என்னன்னாக்கா இது ப்ரொமிசரி நோட் வாக்குறுதித்தாள். அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரி, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனாக்கா மாற்றுச்சீட்டு மற்றும் காசோலை அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, இதை சொல்கிறாங்க. அதேமாதிரி அதோட கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏ நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதேமாதிரி டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. சரியா? என்னன்னாக்கா டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. இதில் என்னக்கா transferability. A negotiable instrument is transferable from one person to another without any formality such as affixing stamp, registration, etc. In other words, the property, the right of ownership in the instrument can be transferred to be merry delivery. சரியா? merry delivery in case it is payable to bearer and by endorsement and delivery. In case it is payable in order அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா மாற்றித்தரும் தன்மை கொணர்பவரின் ஆவணம் மாற்றுமுறை ஆவணமாக இருப்பின் சாதாரணமாக கொடுப்பதன் மூலமோ அல்லது ஆணைக்கு தர வேண்டிய ஆவணமாக இருப்பின் மேலெழுதி தரும் மாத்திரத்தில் பெற்றவர் உரிமை பெறுகிறார். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுமுறை ஆவணத்தில் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுமா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தவங்களுக்கு அதை எழுதி கொடுக்கறது மூலமாக ஆணைக்கு தர வேண்டிய ஆவணமாக இருப்பேன் மேலெழுதி தரும் மாத்திரத்தை பெற்றவர் உரிமை பெறுகிறார். யாருக்கு எழுதி கொடுக்குறோம், பியரருக்கு எழுதி கொடுக்குறோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எழுதி கொடுக்குறோமா அவர் ஒரு ரைட்ஸ் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டைட்டில் ஆஃப் ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட். அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா a person taking the instrument in good faith and for value is known as holder in due course when the instrument is held by holder. In due course in the process of negatability is cured of all defect in the instrument with respect to ownership. In other words, even thought the rights of the person who transferred the instrument to holder in due course is defective, disessential to transfer. The title of the holder and due course is superior. He need not return the bill to turn over அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் மாற்றுமுறை ஆவணத்தை நம்பிக்கையில் மறுபயனுக்கு பெற்றவர் மாற்றுமுறை ஆவணத்தின் மீது மிக சிறந்த உரிமையை பெறுகிறார். அதாவது மாற்றியவரின் உரிமையில் குறைபாடு இருப்பினும் அந்த மாற்றப்பெறும் மிக சிறந்த உரிமை பெறுகிறார். சரியா? அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்குறதும் அது குறைபாடு என்ன பண்ணிக்கிறாங்க சரி பண்ணிக்கிறாங்க. ஏ என்பவர் பி என்பவரும் சரக்கு விற்கிற ஏங்கிறவங்க பி விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க குட்ஸ் விற்கிறாங்க. பின்பு முதலீடு நாளில் வாங்கிய சரக்கு பழுதாக இருந்தது என்ற காரணத்தினால் பி மாற்று சீட்டிற்கு பணம் தர மறுக்கிறார். சரியா? பின்பு அதை முதிர்வு நாளில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூரிட்டி பீரியடில் அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதிர்வு நாள் அடைஞ்சோன்னே மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோன்னே ஏ என்பவர் பி என்பவருக்கு சரக்கு விற்கிறார். பி என்பவர் வாங்கிய சரக்கிற்கு மாட்டு சீட்டு எழுதி தருகிறார். பிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கிய சரக்கு என்ன நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவர் எழுதி கொடுக்குறாரு. சரியா? இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி கொடுக்குறாரு. எழுதி தர பின்பு முதிர்வு நாள் வாங்கிய சரக்கு பழுதாக இருந்தது. சரியா? இந்த காரணத்தினால் பி மாட்டு சீட்டிற்கு பணம் தர மறுக்கிறார். இதற்கிடையில் ஏ மாட்டு சீட்டு சிக்கு மாற்றி விடுகிறார். சரி, நடுவில் பி என்ன பண்ணிடுறாரு அதை தடுக்க மறுக்கிறார். ஆனால் ஏங்கிற மாட்டு சீட்டை யாருக்கு மாற்றுறாரு சிக்கு மாற்றி விடுறாரு. இந்நிலையில் மாட்டு சீட்டினை வைத்துள்ள சியின் உரிமை தூய்மையானது. அப்போ சிங்கிறதோட என்னது அவரோட ரைட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ட்ரூ ஓனர்.
அதேமாதிரி எனவே அவர் மாட்டுச் சீட்டிற்காக பணத்தை பியிடம் கேட்டு பெற உரிமை உள்ளவர். சரியா, அந்த பிகிட்ட வந்து அந்த செக்குக்கு உண்டான அமௌண்ட் வந்து வாங்குறதுக்கு அவருக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. ஏயின் மோசடி அல்லது திருத்தி கூறுதல் சியினை பாதிக்காது. அதேமாதிரி ஏ வந்து என்ன மோசடியை வந்து இருக்கிறது, சியை வந்து என்ன பண்ணாது எதுவுமே வந்து அஃபெக்ட் வந்து பண்ணாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒன். சரியா, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒனில் ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி டு ஷூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாற்ற பெற்றவரின் வழக்காடும் உரிமை. சரியா, தாட் ஏ பில் ஏ ப்ரெமிசரி நோட் ஆர் ஏ check represent a debt. The transferee is entitled to sue on the instrument in his own name in case of dishonor without giving notice to the debtor that he has become its holder அப்படிங்கிறாங்க. மாற்றுமுறை ஆவணத்தை மாற்ற பெற்றவர் மாற்றுமுறை ஆவணத்தின் பேரில் வசூலிக்க வேண்டிய கடன் வசூலிக்க தனது சொந்த பேரில் வழக்கு தொடுக்க உரிமை பெற்றவர். சரியா, மாற்றுமுறை ஆவணத்தில் மாற்ற பெற்றவர் வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றுமுறை ஆவணத்தை பேரில் வசூலிக்க. சரி, அவருக்கு யார் வந்து பேரில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கடன் வந்து வசூலிக்க தனது சொந்த பேரில் வழக்கு தொடுக்க உரிமை பெற்றவர். அதேமாதிரி அவங்க கொடுக்கலன்னா அவங்க மேலே என்ன பண்ணிக்கலாம், கேஸ் வந்து போகிறதுக்கு அவருக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. கடனாளருக்கு வழங்காமே வழக்கு தொடக்க உரிமை பெற்றவர். அதேமாதிரி டெப்டார்ஸ்க்கு வந்து கொடுக்காமலே என்ன பண்ணுறது, அவருக்கு வாங்குறதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கடனாளுக்கு வழங்காமல் வழக்கு தொடுக்க உரிமை பெற்றவர். அதேமாதிரி ப்ரெசப்ஷன் டு நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறாங்க. அதேமாதிரி என்னென்னாக்கா இதில் வந்து மாற்றுமுறை ஆவணம் மறுபயன் கருதி வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா, அதேமாதிரி certain perception of previously mentioned below. First one பார்த்தீங்கன்னா every negotiable instrument is presumed to have been accepted etc for consideration அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணம் மறுபயன் கருதி வரையறுக்கப்பட்டது. சரி, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி வந்து இருக்குது, அதுக்குன்னு சொல்லி கன்சிடரேஷன் வந்து இருக்குது, மறுபயன் வந்து அதுக்கு வந்து இருக்குது. ஒரு மாற்றுமுறை ஆவணத்தை அனுபவம் குழுவாக கருதப்படுகிறது. நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பெர்சியூம் டு ஹேவ் பீன் அக்செப்டட். ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணத்தை அனுபவம் என்னது, அதேமாதிரி ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணத்தை அனுபவமும் ஒப்புக்கொள்வதாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று எவரி நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பியரிங் ஏ date is presumed to have been made or drawn on such a day அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாளில் அது எழுதப்பட்டது. அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க வந்து எழுதிக்கிறாங்க. இட் இஸ் presumed to have been accepted within a responsible time after the date and before its மெச்சூரிட்டிங்கிறாங்க. மாற்றுமுறை ஆவணம் அதன் முதல் தேதிக்கு முன்பே மாற்றப்பட்டதாக கொள்ளப்படுகிறது. சரியா, அந்த மாற்றுமுறை ஆவணம் அந்த நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, அது வந்து என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து முடிஞ்சிடுது அப்படிங்கிறாங்க. தேதிக்கு முன்பே மாற்றப்பட்டதாக கொள்ள அதை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, அதை ட்ரீட் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பெர்சியூம்டு டு ஹாவ் பீன் மேட் பிஃபோர் மெச்சூரிட்டி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுமுறை ஆவணமாக அதன் முதிர்வு தேதிக்கு முன்பே மாற்றப்பட்டதாக கொள்ளப்படுகிறது. The endorsement appearing upon a negative instrument are presumed to have been made in the order to which they appear thereon அப்படிங்கிறாங்க. இதில் மாற்றுமுறை ஆவணம் காணாமல் போனாலும் முறைப்படி முத்திரையிடப்படுவதாக கருதப்படுகிறது. சரி, அதேமாரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டார்ஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு காணாமல் போயிடுச்சுனாலும் அதை முத்திரையை வச்சு என்ன பண்ணாங்க முறைப்படி முத்திரையிடப்பதாக அதை வந்து சீல் வந்து பண்ணிக்கிறாங்க. செவன்த் ஒன் when a negative instrument has been lost. சரி, லாஸ்ட்டு இட் இஸ் presumed to have been duly stamped. சரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுமுறை ஆவணத்தை வைத்துக்கொண்டு இருப்பவர் முறைப்படி உடைமை பெற்றவராக கருதப்படுகிறார். சரியா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். சரி, அவர் வந்து உண்மையான உரிமையாளருங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க வந்து வச்சுக்கிறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் மாற்றுமுறை ஆவணம் காணப்படும் அந்த வரிசைப்படி மாற்றுமுறை ஆவணத்தில் எழுதப்பட்டது என்ன கொக்கியிடப்பட வேண்டும். சரி, அதில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்னங்கிறது என்ன மென்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகோட்டியபிள் அண்டு அசைனபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொன்னால் மாற்றுமுறை தன்மை மற்றும் உரிமை மாற்றம். சரியா, அதில் வந்து உரிமை மாற்றம்ங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா
மாற்றுமுறை தன்மை மற்றும் உரிமை மாற்றுத்தன்மை. ஃபர்ஸ்ட் ஒன் நெகோட்டியபிலிட்டி அப்படிங்கிறாங்க. நெகோட்டியபிலிட்டி ரெஃபர் டு த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஆல் த ரைட்ஸ் அண்ட் டைட்டில் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் பை டெலிவரி ஆர் பை என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி vesting with the bona fide transferee for value even better title that what the transferor had. This is the unique characteristics of a negotiable instrument. Short transferability of negotiable instrument is called negotiability அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒருவர் தன் நம்பிக்கையில் மற்றும் மறுபயன் கருதி தான் யாரிடமிருந்து பெற்றோரோ அவரின் உரிமையில் பழுது இருந்த போதிலும் எந்த முறையான ஆவணத்தின் மீதான உரிமை பெறுகிறாரோ அந்த ஆவணமே மாற்றுமுறை ஆவணமாகும். சரி, அதேமாதிரி நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி எந்த ஒரு மறுபயனும் யார்கிட்ட நம்ம வாங்குகிறோமோ அவரின் உரிமையை பழுது இருந்த போலேயும் எந்த முறையானத்தின் மீது உரிமை பெறுகிறோமோ அந்த ஆவண மாற்று முறை. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த என்டார்ஸ்மெண்ட் மாற்றும் போது டெலிவர் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவர் பண்ணும்போது எந்த ஃபால்ட் இருந்தாலும் அதை என்ன பண்ண அதையும் ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். சரியா, ஒருவர் நம்பிக்கையில் மற்றும் மறுபயன் கருதி தன் யாரிடமிருந்து பெற்றாரோ அவரின் உரிமையில் பழுது இருந்தாலும். சரியா, ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மறுபயன் கருதி ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று வாங்கினா அந்த ஒரு ரைட்ஸில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரியா எந்த முறையானத்தின் மீதான உரிமை பெறும் எந்த டாக்குமெண்ட்டோட ரைட்ஸை நம்ம வாங்குகிறோமோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அசைனபிலிட்டி. சரி, என்னது அசைனபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அசைனபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அசைனபிலிட்டி ரெஃபர் டு த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. சரியா, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் பர்சனல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரைட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் as gift or sale or as security. The transferee get the same as much title as the transferor has. In short, transferability of ownership of any goods other than நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு அசைனபிலிட்டிங்கிறாங்க. அதே மாதிரி உரிமை மாற்றம் என்ற சொல் மாற்றுமுறை ஆவணங்களான காசோலை மாற்று சீட்டு வாக்குறுதித்தாள் போன்ற பத்திரங்கள் அல்லது அசையும் மற்றும் அசையா சொத்தின் உரிமையை மற்றும் உடைமையை உரிமையாளர் வாங்குனருக்கு மறுபயன் பெற்றுக்கொண்டோ அல்லது தானாகவோ பிறருக்கு மாற்றித்தரும் செயலை குறிக்கும். அசைனபிலிட்டி நிலைமை உரிமை மாற்றம் என்ற சொல். சரியா, மாற்றுமுறை ஆவணங்களான காசோலை, சரியா, செக்கு, அதேமாதிரி ப்ரமிசரி நோட்டு, அதேமாதிரி என்னென்ன செக்யூரிட்டி, அதேமாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க கிஃப்ட் ஆர் சேல் ஆர் செக்யூரிட்டி. சரி, இதை என்ன பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்கள்ட்ட என்ன பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தவங்க மாற்றி கொடுக்குறது தான் என்னங்கிறன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை அசைனபிலிட்டி அப்படிங்கிறாங்க. சரியா, வாங்குனர் மறுபயன் பெற்றுக்கொண்டோம். சரி, நம்ம வாங்குறோம்னாக்கா அதுக்குண்டான பலன் என்ன பண்ணிக்கிறோம் பெற்றுக்கிட்டு தாமாக பிறருக்கு மாற்றுத்தரும் செயலை குறிக்கும். தானாக முன் என்ன பண்ணுறோம் அது மாற்றி கொடுக்கறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசைனபிலிட்டி சொல்கிறாங்க. சரியாப்பா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெகோட்டியபிலிட்டி அண்டு அசைனபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.